இனிய வணக்கம். வாழ்க்கையில் சாதிக்கணுங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை. சாதனைன்னா என்ன? இது உடனே கிடைக்குமா? இந்த ஒரு சிக்கல் அடிப்படை சிக்கல். ஆனால் திருக்குறள் இதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கு தருது. அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குறட்பா. இது 611வது குறட்பா. இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு செயலை அடையணும். இப்போ நான் ஒரு யூபிஎஸ்சி தேர்வு எடுத்துக்கிட்டேன், இல்லை ஏதோ ஒரு விளையாட்டில் ஒரு மிக உயர்ந்த நிலை அடையணும்னு நினச்சேன். இது ஒரு அருமை. ஆனால் செய்யும்போது ஒரு மலைச்சு இதெல்லாம் அடைய முடியுமா அப்படின்ட்டு ஒரு மலைப்பு இயற்கையாக விடும். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க, முன்னாடி இருக்கவங்க செஞ்ச சாதனைகள் இதெல்லாம் நமக்குள்ள ஒரு சிக்கல் உருப்பாடு. ஆனால் தொடர்ந்து அது மேலே ஆசைப்பட்டு நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்ம எதை எண்ணினோமோ அதை எண்ணியவாறு எண்ணியாங்க எய்துவன்வார் 666 அதை அடைய முடியும். ஏன்னா ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆனால் ஒன்று இறங்கிட்ட பிறகு யோசிக்கவே கூடாது. எண்ணி துணிக கருவம் 467. ஸ்டார்ட் டூயிங் வாட் இஸ் நெசசரி, தென் வாட் இஸ் பாசிபிள், I'll be doing the impossible. முதல்ல எது தேவையோ அதை ஆரம்பி, அதெல்லாம் முடியணுமோ செய். ஒரு நாள் யாருமே நினைக்க முடியாத நீ செஞ்சிடுவேன். இதுதான் வெற்றிக்கான வழிமுறை. ஏன்னா வெற்றி என்பது செய்ய 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 நமக்குள்ளே எழக்கூடிய ஒரு செறிவுணர்ச்சி. அதுதான் நமக்கு வெற்றியை நோக்கி இட்டு செல்லும். நடுவில் வரக்கூடிய தோல்விகள், பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் ஒட்டஞ்சு போயிடும் என்று சொல்லி இதை ஆற்றுவோம், செயல்படுத்துவோம்.